கம்போங்கபாயாங்கில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணியர் ஆலய தைப்பூச விழாவில் 30,000 பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேரா மாநிலத்தில் ஈப்போ கள்ளுமலை தைப்பூச விழாவிற்கு அடுத்து அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்ளும் ஆலயமாக இவ்வாலயம் விளங்குகிறது. இந்த ஆலய வழிபாட்டிற்கு வரும் பக்தர்கள் இடையூறுகள் இன்றி காணிக்கை செலுத்த, வழிபாடுகளை செய்யவும் போதிய வசதிகளும் ஆலய வளாகத்தில் சிறு தொழில் வணிகர்கள் வர்த்தகத்தை மேற்கொள்ள இட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது என்று ஆலய தலைவர் சுந்தர்ராசு தெரிவித்தார். இவ்விழாவை முன்னிட்டு கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றப்பட்டு தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்த பூஜையிலும் பொதுமக்கள் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். தைப்பூச நாளன்று ஆலய நிர்வாகம் அர்ச்சனை தட்டுகளை விற்கவிருப்பதால் வெளிநபர்கள் அர்ச்சனை தட்டுகளை விற்க தடை விதிக்கப்படுவதாகவும் சுந்தர்ராசு கூறினார். காவடி எடுக்கும் பக்தர்கள் சமய முறைப்படி காணிக்கைகளை செலுத்துவதுடன் நாதஸ்வர வாத்தியம், பக்தி பாடல்களை பாடி வருவது உத்தமம். ஆலய தைப்பூச விழா சிறப்புடன் நடைபெற அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் என்று வலியுறுத்திய அவர், வழக்கம் போல் ரத ஊர்வலம் தைப்பூச மறுநாள் மாலை மணி 5:30 மணிக்கு சிறப்புடன் நடைபெறவுள்ளது. இவ்விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் காலை 5 மணி முதல் காலை மணி 6 வரை மற்றும் மாலை 4 முதல் மாலை 5:30 வரை பால் அபிஷேகம் நடைபெறும் என்பதால் பக்தர்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு அவர் மேலும் கேட்டுக்கொண்டார். அனைவருக்கும் வணக்கம். அடியேன் கம்போங்கபாயான் சிவசுப்பிரமணிய ஆலயத்தின் தலைமை குருக்கள் பேசுகிறேன். நமது 129வது ஆண்டு தைப்பூச திருவிழா முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் நம்ம ஆலய நிர்வாகமானது ஏற்பாடு செய்துள்ளார்கள். வருகின்ற 11ஆம் தேதி 2வது மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கக்கூடிய தைப்பூச விழாவை மிக சிறப்பான முறையில் ஆலய நிர்வாக தலைவர் ஸ்ரீ எம். சுந்தர்ராசு அவர்கள் தலைமையில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பக்தமையினர்கள் அனைவரும் திரளாக வருகை தந்து நமது கம்போங்கபாயான் சிவசுப்பிரமணிய சுவாமியை திருவுருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 10ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் பாலாபிஷேகம் தொடங்கி சரியாக தைப்பூசம் அன்று 11ஆம் தேதி காலையில் 5:30 மணி வரை பாலாபிஷேகமானது நடைபெறும். அதன் பிறகு வரக்கூடிய பாலெல்லாம் வேலாயுத பெருமானுக்கு நடைபெறும் என்று இதன் வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து நமது ஆலயத்தில் 11ஆம் தேதி காலையில் 3 மணி அளவில் பூர்வாங்க விக்னேஸ்வர பூஜை தொடங்கி முருகப்பெருமானுக்கு மூல மந்திரங்க யாகங்கள் நடைபெற்று 108 வலம்பெரு சங்காபிஷேகம் நடைபெற்று அதன் பிறகு கும்பஜல அபிஷேகங்கள் செய்விக்கப்பட்டு அதன் பிறகு சரியாக 8:30 மணி அளவில் காலையில் நித்திய பூஜை நடைபெற்று அதன் பிறகு காலை 9 மணி அளவில் முருகப்பெருமான் குகா ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு விசேஷ ராஜ அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டு அதன் பிறகு விபூதி பிரசாதம் வழங்கப்படும். அதன் பிறகு 11 மணி அளவில் உமா மகேஸ்வர பூஜை அன்னதான பூஜை நடைபெற்று அதன் பிறகு பக்தர்களுக்கெல்லாம் அன்னதானம் ஆனது நடைபெறும் என்று இதன் வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம். பக்த மையனவர்கள் இன்றைய தேதி வரை பக்தர்கள் நன்கொடைகளோ பொருள் உதவியோ வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் வரைக்கும் முடிந்தவரையும் நன்கொடை வழங்கும் அன்பர்கள் நமது ஆலயத்தில் வளாகத்தில் அலுவலகம் உள்ளது. வந்து நன்கொடையை வழங்கலாம், பொருள் உதவியும் வந்து வழங்கலாம் என்று இதன் வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம். பக்தமைய நண்பர்கள் நமது தைப்பூசமானது நமது பாரம்பரியமான விஷயங்களை பின்பற்றி நடந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது தொடர்ந்து நடைபெறுகின்ற எல்லா விசேஷங்களும் நமது ஆலயத்தில் நடக்கக்கூடிய எல்லா விசேஷங்களும் கலந்து கொண்டு முருகப்பெருமான அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.